எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சிவாயா. இன்றைக்கி அம்மாவோட அருள்மொழிகளில் வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம்டா, இறைவன் அடைகிறதுக்கு 2 அவசியம். அதாவது வந்து ஒன்று மன ஒருமைப்பாடு, அடுத்தது அன்பு. அதாவது அப்படின்னா என்னடாடா, மன ஒருமைப்பாடுனாடா இப்போ மனம் ஒரு எண்ணத்தில் ஃபோக்கஸ் பண்ணுதா, இப்போ இறைவனில் ஃபோக்கஸ் பண்ணுதா, இல்லாட்டி வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுதா, அதுதான் மன ஒருமைப்பாடு. ஸோ இறைவன் அடைகிறதுக்கு கண்டிப்பாக மன ஒருமைப்பாடு தேவை, அன்பு தேவை. மன ஒருமைப்பாடு எப்படி வரும்டா, இது அம்மா சொல்கிறாங்க, அன்பு இருந்தால் தான் வரும். இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ அந்த பைக் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு அது பிடிக்கும். அப்போ உங்களே அறியாமல் அது மேலே ஒரு அன்பு வந்துடும். ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு இப்போ இறைவன் மேலே எப்படி அன்பு வர உங்களுக்கு மன ஒருமைப்பாடு வந்துடும். ஸோ அதுவே அன்பு வந்துட்டாலே இறைவன் அடைகிறதுக்கு அது பாலமாக அமைஞ்சிடும். ஸோ வந்து யாருமே வந்து குழம்பிக்காரங்க, இறைவன் மேலே அன்பை வளர்த்துக்கோங்க. முதல்ல சுயநலம் இல்லாத அன்பு. அதாவது வந்து இறைவனை வந்து எது செஞ்சாலும் இறைவனை வந்து வெறுக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்கள் வந்து இது பண்ணாலும் வெறுக்க மாட்டீங்க இல்லையா, அவங்களுக்கு அன்பு கொடுப்பீங்க இல்லையா, அது மாதிரி இறைவன் எது பண்ணாலும் இப்போ துன்பம் இல்லாத இறைவனை ஓடுறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. இறைவனுக்கு எதுனாலும் சரி இறைவன்கிட்ட போய் ஷேர் பண்ணி இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு விஷயம் நடக்குது, கடவுளை பார்த்துக்கொண்டு இன்னொருத்தவங்க கிட்ட போய் சொல்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ சொல்கிறீங்க இல்லையா, சொல்லும்போது அங்கே அந்த இடத்துல அது அன்பு இல்லை. இறைவன்கிட்ட மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். ஏன்னா இப்போ நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்லும்போது அது அந்த பிரச்சனையே 2 மடங்கு ஆயிரும். ஏன்னா அவங்க உங்களை குழப்பி விட்டுருவாங்க, ஹர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கடவுள் அப்படி இல்லை, அந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் கொடுப்பாரு. உங்களுக்கு அந்த பிரச்சனை எப்படி வெளியில் வரணும்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதால் வந்து எல்லாருமே பிரச்சனை என்று பார்க்காம எது நடந்தாலும் இறைவன் கிட்ட போய் சொல்லி பழங்க. ஃபர்ஸ்ட் இறைவன் கிட்ட போய்ட்டு மனசு விட்டு பேசி திருப்தியாக சொல்லி பழகுங்க. அதான் அன்பு. இப்படி வளர்க்க அவரே உங்களை அதை கொடுத்துருவார். உண்மையான அன்பு அப்படி கொடுத்துருவாரு. ஸோ யாருமே குழம்பிக்காதீங்க. இறைவனை வந்து முதல்ல அன்பு செய்யுங்க, மன ஒருமைப்பாடு தானாகவே வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது வந்து இறைவன் வந்து இப்போ ஒரு தலையணி எடுத்து அதை வந்து இறைவனை நினைச்சு கட்டிப்பிடிச்சு அம்மா வந்து உறவாட சொல்கிறாங்க, மந்திரம் சொல்லலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பாவை நினைச்சு அப்படி கதைப்பீங்க. அப்படி தலையணி உங்களுக்கு இறைவன் மாதிரி உணர்வு வருதா, தலையணியை கட்டி பிடிச்சி இறைவனை நினைங்க. இப்போ உங்களுக்கு என்ன உணர்வு வருதோ அந்த உணர்வில் இறைவனை பாவிங்க சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. குழந்தையாவோ அம்மாவாவோ அப்பாவாவோ எது வேணால் பார்க்கலாம், காதலனாவோ மனைவியாவோ. ஸோ இப்படி வேணால் பார்க்கலாம், அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு ஈஸியாக பார்க்குறதுக்கு தலையணையை அப்படி வச்சே பார்க்கலாம். அப்படி நினச்சிங்கன்னா அது இறைவனுக்கு போய் சேரும். இறைவனை நினச்சி இது பண்ணாலும் இறைவனுக்கு அந்த உணர்வுகள் வந்து போய் புரியும். ஸோ வந்து இப்போ வந்து ஈஸியாக வந்து இன்னொன்று சொல்லண்டா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ ஒய்ஃப் நினைப்பாங்க அவர் வேலைக்கு போயிட்டு வந்தோன்னே நம்ம எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிட்டு போகிறதுக்கு சொல்லலாம் அப்படின்னு. ஆனால் வந்து அவர் என்ன டென்ஷனில் வரேன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே உண்மையான நம்ப கிடைக்காது. அப்போ நாங்களும் ஹர்ட் ஆயிடுவோம். ஸோ நம்ம ஃபீலிங்ஸையும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ இதால் வந்து 2 பேருக்குள்ளேயும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வராது. இப்போ நான் யாரை சொல்கிறேன்னா, பெரும்பாலானவங்க இருப்பாங்க, பட் இப்படி இருக்கவங்க மேபி குறையலாம். எல்லா நேரத்துலையும் அவங்களால அப்படி இருக்க முடியாது இல்லையா, நம்ம ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிற மாதிரி. ஸோ அதனால் வந்து இறைவன் மட்டும்தான் அவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பாரு. ஏன்னா நமக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் அவருக்கு இருக்கிறதால அவர் புரிஞ்சுப்பார். ஸோ எல்லாருமே வந்து இறைவன்கிட்ட நல்ல ஒரு இதில் ஒரு அன்பில் ஒரு உறவில் இருங்க எல்லாருமே. ஸோ இதான் அம்மா இன்றைக்கி சொல்கிறாங்க. மற்றது வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே மனசுக்கிட்ட சொல்கிறாங்க, நான் நல்ல வழியில் போகணும், மற்றவங்ககிட்ட கோவப்படக்கூடாது, அன்பாக பேசணும், அப்படி மனசுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே முயற்சி தான்டா. இப்போ நாங்கள் வரலன்னு கவலைப்பட வேணாம், யாருமே முயற்சி பண்ணுங்கடா. அம்மா அதுதான் சொல்கிறாங்க, முயற்சி பண்ணுங்கள், இறைவன் கொடுத்துருவாரு, அவ்வளோதாண்டா. ஏன்னா இறைவனால் மட்டும்தான் அதை முழுமையாக அவங்களுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அதனால் யாரும் கவலைப்படாதீங்க, இறைவனை நோக்கி பயணம் செய்யுங்க, இறைவனை ஒரு உறவில் வச்சுருங்க, இறைவன்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணி பழகுங்க. ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன்.